இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்தெந்த காரியம் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ, உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதோ, உங்க வாழ்க்கையை அங்கலாய்ப்பு அடைய செய்து கொண்டிருக்கிறதோ, அதிலே உங்களுக்கு ஆண்டவர் புது பலனை ஆண்டவர் தரப்போகிறார். அப்படி என்றால் சோர்ந்து போகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். எனக்கு அது நடக்கல, இது கிடைக்கல, எனக்கு இது வாய்க்கல என்கிற சோர்வு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கலாம். சில பேருக்கு எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு எந்த வழியும் திறக்கலையே, நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு நடக்கலையே, இன்னும் நிறைய காரியத்திற்காக நான் காத்து இருக்கிறேன், அதுவும் எனக்கு கிடைக்கலையே என்கிற சோர்வுகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கலாம். இன்றைக்கு நடக்காதது, வாய்க்காதது, கிடைக்காதது, எதிர்பார்க்காத அத்தனை காரியங்களையும், எதிர்பார்த்த காரியங்களையும் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் வாய்க்கும்படி செய்ய போகிறார். திருமணம் நடக்கலன்னா சில பேருடைய முகமே வாடி போய்விடும். சிலருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கலாம். இனிமே எனக்கு திருமணமே நடக்காது, இனிமே எனக்கு வேலையே கிடைக்காது, நான் காத்து இருந்தது வீணாய் போய்விட்டதே என்று சொல்லி சில வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம், சில சோர்வுகள் இருக்கலாம், சில ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகவே போகாது. நீங்க பண்ணின ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகவே போகாது. நீங்க தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எந்தெந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, அந்தந்த காரியத்துல உங்களுக்கு பலன் கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் கைவிட ஒரு நாள் விடவே மாட்டார். நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு பலன் தருவார். உங்க காரியத்தை அவர் நடக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் அவர்களை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சோர்வுகளை பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே, சொந்து போன ஆத்துமாவை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும், அற்புதங்கள் நடக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.